அண்ணா போயிட்டு என்னண்ணா இந்த பசங்களாம் நீ இல்லாம என்ன பண்ண போறேன்னு உடுப்பா அப்பா நான் இருக்கேன். அதெல்லாம் இல்லை சித்தப்பா. இது கண்டமானத்தில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போட்டாரான். அது சண்டை சச்சரவு இல்லாமல் என் பேரில் வந்து எழுதி வைக்கிற சொல்லுங்க அவனை. இவாயா என்ன ஒன்று இப்படி இருக்கான்? அவன் இப்படிதான் சித்தப்பா. சித்தப்பா அப்பா ஒரு 15 பவுன் லாக்கரில் வச்சுக்கிறாரு. அதை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு எடுத்து வந்துடுறீங்களா? சரிப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பால் ஊற்றலாமா இல்லை நாளைக்கு ஊற்றிக்கலாமாப்பா? சித்தப்பா அப்பாவுக்கு பால்லாம் பிடிக்காது சித்தப்பா. எதுக்கு பால் பாக்கெட் வாங்கி 25 ரூபா வேஸ்ட் பண்ணுறது? பானையில் 10 ரூபாய்க்கு டீ வாங்கிட்டு வந்தால் ஊற்றிடலாம் சித்தப்பா. என்னப்பா உங்க அண்ணன் இப்படி இருக்கான்? பட்டு சீப்பா இருக்கான்ப்பா. அவன் அப்படிதான் சித்தப்பா. உங்களுக்கு தெரியாதா? அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படிதானே. சரிப்பா, இப்போ அப்பாவுக்கு பல்லாக்கு எடுக்கலாமா இல்லை சொர்க்கரதம் எடுக்கலாமாப்பா? பல்லாக்குன்னா எவ்வளோ சித்தப்பா வரும்? பல்லாக்கு 40,000 வரும்ப்பா. அப்போ சொருகாரத சித்தப்பா? சொர்க்கரதம் 10,000 வரும்ப்பா. எதுக்கு சித்தப்பா வேணும் அவ்வளோ காசு செலவு பண்ணணும்? என் வண்டி இருக்குது, 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அதில் பின்னாடி அப்பா உட்கார வச்சுக்கலாம். நீங்கள் பின்னாடி உட்காந்து பிடிச்சிவாங்க, நம்ம போயிடலாம். என்னடா அவனை பல்லாக்கு எடுக்கலாமா சொர்க்கரதம் எடுக்கலாமான்னு கேட்டா வண்டியில உட்கார வச்சு நடுவில் பிடிச்சிக்கோன்றான். சித்தப்பா அவன் ஒரு சில்லற பையன், அவன்கிட்ட போய் நீ இப்போ வந்து கேட்குற? சரிப்பா, நீ சொல்லுப்பா. சித்தப்பா வண்டியில் வேணாம், அப்பாவுக்கு சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். சைக்கிளில் உட்கார வச்சு அப்படியே தள்ளினே போயிடலாம் சித்தப்பா. நான் நடந்தே போய்க்கிறேன்டா.